நேற்று ஒரு ஊழியர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதை குறித்து தான் அந்த நேபாள ஊழியத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். 10 மணி வரையும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என் மைண்டு ஃபுல்லாகவே அந்த வசனங்கள் ஓடிட்டே இருந்ததுனால அதை தியானிக்கலாம் என்று சொல்லி ராத்திரி நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 வசனம் நான் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாம் எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 139 அதிகத்தை எடுங்க பார்க்கலாம். 139 சங்கீதத்தை நம்ம எடுக்க போகிறோம். 139 சங்கீதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ரொம்ப நல்லவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. அதனால் எல்லாம் எடுங்க பார்க்கலாம். எல்லாம் எடுங்க பார்க்கலாம். சரி, ரைட். ஹல்லேலூயா. நம்ம ஒரே வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம அதுலேருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் 14வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் முழு அதிகத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது மட்டும் நீங்கள் பாருங்களேன். வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139 சங்கீதம், அதில் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. நான் பிரமிக்கத்தக்க என்னதுங்க? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள், தேவனால் செய்யப்படுகிற கிரியைகள். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? 2 விஷயத்தை அவர் சொல்கிறாரு. எந்த விஷயம் சொல்கிறாரு? அந்த சங்கீதத்தில், அந்த வசனத்தில் 2 விஷயம், 2 காரணங்களை அவர் சொல்லுகிறார். கவனிங்க. அந்த 2 காரணங்கள் என்ன? என்னை மறுபடியும் படிப்போம், நல்லா கவனிங்க. நான் பிரமிக்கத்தக்க எப்படி உண்டாக்குனாராம்? இப்போ அவர் மட்டும் தானா? அல்லேலூயா சொல்லும்போது அப்போது தாவீது ஆண்டவர் என்னை உண்டாக்கினதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். யார்? தாவீது. கர்த்தருக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறார்ல, படைக்கும் பொழுது நல்லா கவனிங்க, உன்னையும் படைக்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் படைக்கிறாரு. ஆனால் டிஃப்ரெண்ட்டோடு படைக்கிறாரு, வித்தியாசத்தோடு படைக்கிறாரு. இப்போ காக்காவை பார்த்து காக்கா உண்டாவதாக, சூரியன் உண்டாவதாக, சந்திரன் உண்டாவதாக, புல் பூண்டு செடிகளை உண்டாவதாக, எல்லாம் உண்டாவதாக சொல்லிட்டு உன்னை மட்டும் யார் சாயலில் படைக்கிறாரு? இது நல்லா கொஞ்சம் பாருங்க. இப்போ படைக்கப்பட்ட எல்லாமே யாருடைய சாயலில் இல்லை? ஹலோ. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தாரு, ஆனால் அவர் சாயல் என்ன பண்ணல? படைக்கல. ஆனால் உன்னையும் என்னையும் தாவீதை மாத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணிங்களேன். கொஞ்சம் யோசனை பண்ணால் கொஞ்சம் கருப்பாக்கிற வருத்தமாக இருக்குது. உண்மையாக நான் வருத்தப்பட்டேன். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வருத்தப்படலைங்க. ஏன்னா வருத்தப்படுத்த வச்சுட்டாங்க. நம்ம எப்பவுமே முகம் எப்படி இருக்குது? கொஞ்சம் கருப்பாக இருக்குது. வெயில் அப்படி போயிட்டு வந்தோடனே என்னை பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கும். ஒரு நாள் அப்படி தான் நானும் மாஸ்டரும் வெளியில் போயிட்டு வரோம். வெயில், சரியான வெயில். அந்த டைமில் போயிட்டு வரோம். எல்லோரும் ஒரு மாதிரி ரோட்டில் பார்க்குறோம். என்ன ஏன் பார்க்குறாங்க தெரியல. வீட்டில் போய் கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியுது. இப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை துணி எடுத்து பார்த்தா ரோட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, முகத்தில் இருக்குது. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லும் பாலாம். அல்லேலூயா. அப்போ தான் நான் வருத்தப்பட்டேன். கொஞ்சம் சகப்பாக இருந்தா இந்த அழுக்கு எனக்கிட்ட வந்திருக்குமா? வரதான் செய்யணும். அல்லேலூயா. ஒரு சில பேர் சொன்னாங்க, இப்போவே உங்களை பிடிக்க முடியல, நீ இன்னும் வந்தீங்கன்னா அவ்வளோதான் பொழுது. சர்ச்சில் ஆராதனை நடக்குது. ஒரு அம்மா அப்படி தான் ஏற்றி சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. நாங்கள் பாரு பயந்துட்டேன். இதெல்லாம் வில்லங்க நடக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணோம்? நடக்கணும். கவனிங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, ஆனால் கையில் வச்சு படைக்கலை,
அவர் வார்த்தையில் சொல்லி படித்தார். ஆனால் உன்னை என்ன மட்டும்தான் அவரை போலவே கையில் பிசைந்து 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 பிசைந்து. இப்போ உங்கள் கை அப்படி தூக்குனீங்கன்னா, இவ்வளோ பெரிய கை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களை தான் கேட்குறேன், புரியல? முடியே சின்ன வயசுலேருந்து வளரலங்க, எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களா? வந்திருப்பீங்க இங்கே, கேட்டால் என்ன இருக்குது? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது இப்படி சொல்லுகிறார், என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினாராம், படைத்தாராம். அப்போ நல்லா கவனிங்க, உன்னையும் என்னையும் எப்படி படைச்சிருக்கிறாரு? பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் படைத்திருக்கிறார். ஆனால் பறவை துக்கப்படலை. ஹலோ, ஏன்? ஒரு நரி துக்கப்படலை, ஒரு எலி கூட துக்கப்படலை. எங்க இருக்குது எலி? எதுவுமே துக்கப்படலைங்க. ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட நம்ம மாத்திரம் எப்படி இருக்கிறோம்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அருமை எனக்கு தெரியல. தேவன் என்னை எப்படி படைத்தார் என்பதை தெரியல பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னா, எல்லாத்தையும் படைத்து ஆதாமையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. படைப்பில் ஆதாமும் உண்டு தான். ஆனால் படைச்சவர் சும்மா படைக்கலாங்க. ஒரு இப்போ நேரப்படி சிங்கம் ராஜா, என்ன காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். எல்லாத்தையும் படைச்சு, ராஜாவே உன் காலு கீழே என்ன பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் வைக்கிறேன் அப்படியா சொன்னார் ஆண்டவர். உங்களை தான் கேட்குறேன். பைபிள் இருக்கு, சங்கீதத்தில் தாங்குது. எல்லாத்தையும் படைத்து ஆதாமுடைய பாதத்தில் என்ன பண்ணாராம்? வைத்து சொல்றாரு, இப்போ இது உனக்கு மட்டும் தான் படிச்சிருக்கிறேன், நீ ஆண்டுகொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னையும் என்னையும் படைப்புல கவனிங்க, பிரமிக்கத்தக்கதாய் மாற்றப்பட்டு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் படைப்புல எப்படி வச்சிருக்கிறார்? நம்மள பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ இந்த தாவீது சொல்லும்போது எப்படி இருந்திருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் படைக்கும் போதே உன்னையும் என்னையும் தாயின், அதை சொல்ற இந்த வசனம் தான் சொல்லுது, தாயின் கருவிலே உருவாகத்துக்கு முன்னாடி நம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறீரே. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி, அவர் மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏசப்பாவுடைய மனநிலைமை, கர்த்தருடைய மனநிலைமை பாருங்க. ஒரு ராஜா பிறக்க போகிறார். இப்போ தாவீது கரு உருவாக்குறது. ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, 12 கோத்திரம் அவங்க வாழ்க்கையில். எத்தனை பேர்? யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. இந்த யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்களை 12 கோத்திரமாக மாற்றினார் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய லைஃப்பில் எப்படி போச்சுன்னா, தலைமுறை தலைமுறை அப்படியே பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? வம்சம் வம்சமாக வந்துட்டு இருந்தாங்க. வம்சம் வம்சமாக வரும்பொழுது பெருக ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டம் கூட்டமாய் பெருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் அதில் ஒருத்தர் தான் வித்தியாசமானது. யாருங்க? யூதா. அல்லேலூயா சொல்லலாம். அப்போ யூதாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுத்து, இன்னும் யூதா நகரம் பண்ணிங்க பிறக்கலை, ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு. ஆபிரகாம் பிள்ளை யாரு? ஈசாக்கு. ஈசாக்கின் பிள்ளைகள் யாரு? யாக்கோப்பு, ஏசா. ஆனால் இந்த யாக்கோப்பு பிள்ளை பிறக்க போது, ஏசாக்கும் பிள்ளை பிறக்க போது. ஆனால் ஏசா பிள்ளை பற்றி பேசலை, யாக்கோப்புடைய பிள்ளைகளை பற்றி யார் பேசுகிறா? ஆபிரகாம் பேசுகிறாரு. இன்னும் ஈசாக்கே என்ன பண்ணல, பிறந்திருக்கிறாரா பிறக்க கூட தெரியல. என்னால் பண்ணிங்க, ஈசாக்கு இருந்தாலும் கூட இன்னும் திருமணம் கூட ஆகலை ஈசாக்குக்கு. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்துவம் யாருக்கு வந்திருக்கு? ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஹலோ, யாருக்கு வந்திருக்குது? ஆமாம், யாக்கோப்பு யார்? ஆபிரகாமுக்கு தாத்தா, பேரப்பிள்ளை இவர். ஆபிரகாமுக்கு யாக்கோப்பு யாருங்க? பேரன். ஆனால் பேரப்பிள்ளையுடைய 12 பிள்ளைங்களில் இன்னொரு பேரப்பிள்ளை யார்? இது யூதா. யூதாவை குறித்து பெரிய விஷயங்கள் சொல்கிறார். இந்த கோத்திரம் மட்டும்தாங்க ராஜா வம்சங்கள் உண்டான கோத்திரம். அல்லேலூயா சொல்லலாம்.
ராஜா வம்சத்தில். ஜனக்கூட்டம் பெருக பெருக மோசே நடத்துகிறாரு. மோசைக்கு அப்புறம் யோசுவா நடத்துகிற ஜனங்களை. யோசுவா நடத்தின பிறகு நியாயாதிபதிகளை 13 நியாயாதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனத்தை நடத்துகிறாங்க. 12 கோத்திரத்தை நடத்துகிறாங்க. பெருக்கிட்டாங்க, ஜனங்க பெருகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு நியாயாதிபதி யார் கேட்டால் சாமுவேல். அவருக்கு 2 பேர் உண்டு, தீர்க்கதரிசியும் பேர் உண்டு, நியாயாதிபதியும் பேர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாங்க எல்லாம் ஜனம் கேட்குறேன், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். யார் கேட்குது? இந்த 12 கோத்திரமும் ஜனங்க பெருகிட்டாங்க. இப்போ கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு ராஜா தாங்க வேணும். ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். தெரியல அந்த மக்களுக்கு. ராஜா வேண்டும் என்று சொன்ன உடனே முதல் ராஜாவை ஏற்படுத்தது யார் தான்? சவுல். ஆனால் சவுல் யூதா கோத்திரம் கிடையாது, பெஞ்சமின் கோத்திரம். அல்லேலூயா சொல்லம் பாலாம். கவனிங்க, அப்போ ஆண்டவர் தவறு செஞ்சிட்டாரா? இல்லைங்க. அந்த ராஜாவை ஏற்படுத்தினவொன்னே ஆண்டவர் அவன் தவற சுட்டி காமிச்சார். அந்த மக்களும் புரிந்தது. இப்போ ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்? தள்ளினார். கர்த்தருக்கு இப்போ யூதா கோத்திரத்தை யார் தேர்ந்தெடுக்கிறாருப்பா? ஒரு தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ கவனி முதல் ராஜா யூதா கோத்திரத்தில். இப்போ கருவே இன்னும் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய யோசனை தெரியுமா? இவன் தான் தேசத்தை ஆள ஒரு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லும் பாலாம். அல்லேலூயா. இப்போ நீ உங்களை பார்த்து ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ தாய் வற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க இருக்கும்? அந்த பிளான் என்ன தெரியுமா? ஹலோ, பைபிளில் எல்லா வசனமும் உனக்கு மட்டும்தான். வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்கு தான்? நமக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு கருவு உருவாக்கத்துக்கு முன்னாடி தாவீதை அறிந்திருப்பார். ஆனால் உன்னையும் என்னையும் தாய் வயிற்றில் இருக்கும்போதே அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் வெளியில் வந்த பிறகு பயப்படலாமாங்க? என்னை உருவாக்குனவர் யார்? என்னை படைத்தவர் யார்? இப்போ என்ன சொல்லுங்க, உங்களை சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், அவங்கவுங்கள கையை வச்சு சொல்லுங்கள். நம்மை படைத்தவர் யார்? என்னை உருவாக்குனது யார்? நான் தாய் வயிற்றில் இருக்கும்போது யார் கண்டுபிடிச்சது? அவர் கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளை நடத்த மாட்டாரா? ஆனால் அனாதை பிள்ளை மாதிரி இருக்கிறோமே. ஹலோ, எத்தனை பேர் புரியுது தெரியல? கவலைப்படாதீங்க. உருவாக்குற ஆண்டவருக்கு அப்படின்னு என்ன தெரியுமா? உன்னை நடத்த அவருக்கு வல்லமை இருக்கிறது. உன்னை வழி நடத்த, உன்னை சமாதான பாதையில், சுகத்தின் பாதையில், உன் பிரச்சனை இல்லாத வாழ்விலே கர்த்தர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லும் பாலாம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தாவீது இன்னும் அற்புதமாக சொல்லிட்டு இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24 வசனம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 24 தான். ஆமாம், 24 வசனத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஒரு 4 பாயிண்ட் நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ 1 6 வசனங்கள் படிங்களேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க தாவீது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும். என்னதுங்க? சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நெருக்கி ஆஹா உம்முடைய கரத்தை என்மேல் வைத்திருக்கிறீர். இந்த அறிவு சொல்லுங்க போலாம். எந்த அறிவு? இந்த 5 வசனத்தில் இருக்குது பார்த்தீங்களா? 4 வசனம். அந்த அறிவு, அது திருப்பி நம்ம விளக்க போகிறோம். சரிங்களா? இந்த அறிவு எனக்கு எப்படி சொல்கிறார் அவரா? எதை குறித்து? ஏதோ ஒன்று குறித்து. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா 6 வசனம், அதை படிக்க போகிறோம்.
அதை குறித்து என் அறிவு நினைக்கும் போது மிகுந்த ஆச்சரியமா இருக்குதான். எப்படி இருக்குதான்? மிகுந்த ஆச்சரியமா இருக்குதான். எனக்கு எட்டாதது உயரமா இருக்குதான். நான் அறிவில் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஹலோ, அவர் எப்படியோ என்ன நடத்துறாருங்க. அவர் எப்படி நடத்துறாருன்னா ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தை பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் சொல்ல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அப்படின்னு என்ன குற்றமா அவர் அறியல. ஃபிலிக்ஸ் இருக்கிறாரு, எங்க வந்தானா இல்லையா? நீங்க ஏங்க ஃபிலிக்ஸ் முன்னாடி வா 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 வா, சீக்கிரம் கம் சீக்கிரமா ஓடியா ஓடியா. தூங்கி இருந்தவனை கிளப்பிட்ட பொழுது வா சீக்கிரமா. அம்மா அங்கே வா, அங்கிள்கிட்ட வா. ரைட், வெரி குட். மேலே பாருங்க, இப்போ கருவில் இருக்கும் போது இவனை ஆராய்ந்து சொல்லுங்க பாருங்க. ஆராய்ந்து எப்படி ஆராய்ச்சி? இவன் என்ன குற்றம் பண்றான், என்ன தவறு செய்யறான், என்ன பண்றான், அப்படியே கவனிச்சுட்டு இருப்பாரு. எப்படி பார்த்துருப்பாரு? அவன் படுத்திருக்குது ரசிக்கிறாரு, அவன் எழுந்திருக்கும் போது எப்படிக்கிறாரு? ரசிக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு வாலிப பண்ணுவாங்க, இல்லை ஒரு வாலிப பையன் வாங்க, தருண் வாப்பா, சீக்கிரம் சீக்கிரம் வரணும். நீ நில்லு, இப்படி அவங்க பார்த்து நில்லு, இப்படின்னு. வெரி குட் வெரி குட். இப்போ தருண் இப்படி வந்து நில்லு, வா சீக்கிரம் மேலே. இவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு கவனிக்கலாம் மாட்டார் இவர் இன்னைக்கு. ஏன் இவரை கவனிக்கிறோம்? ஏன்னா வயசு அப்படி. ஆனால் இந்த வசனம் இந்த வயசில் அவர் என்ன பண்ண ஆராயில, அவரை இந்த வயசில் உன்னை என்னைய பார்த்து அந்த ஆராய்தல் எப்படி தெரியுமா இருக்குது? இவர் படுத்தாலும் ரசிக்கிறாரு, நடந்தாலும் ரசிக்கிறாரு, எழுந்தாலும் ரசிக்கிறாரு, அப்படி வெக்கமாடி வந்தாலும் ரசிக்கிறாரு. பாருங்க, ஒரு வாலிப பொண்ணை நம்ம அமுச்சிட்டோம் வச்சுக்க, வீட்டில் இருந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும், வரலன்னு என்ன ஆகும்? ஏன் பயம் வருது? யார் சொன்னது இந்த பயம் வரணும்னு? 8 மணி கரெக்டாக வந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். 8 மணிக்கு 10 மணி ஆச்சுன்னா உள்ள என்ன பண்ணோம்? அது வேற. அல்லேலூயா. அந்த கவனிக்க ஆராய்ந்து அறிந்திருப்பது என்பது இந்த ஆராய்ந்து அறிந்திருப்பது இல்லை, இந்த வயசில் இருக்கிறது வேற இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழந்தையா உன்னை கருவிலேருந்து கொண்டு வரும்போது, நீ படுக்கும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், நீ விளையாடும் போதும் நான் அழகாக ரசிக்கிறேன்ப்பா, நான் ரசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ போ, அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் ஃபெலிக்ஸ், நீங்கள் எல்லாருமே தருண் கிடையாது. இப்போ மனநிலைமை கொண்டு வந்துடுங்க, எல்லாம் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டம். வீட்டில் தான் துக்கமாகுது, எங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, குழந்தையா இன்னும் குழந்தை கூட பிறக்கலைங்க தாவீது. வயிற்றில் இருக்கும் போது ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. அது எப்படி சொல்றாரு? பிறந்த உடனே சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ படிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தாவே எப்படி ஆராயிறாராம்? குற்றமாய் அல்ல, அந்த அந்த ஃபீலிங்கோட, எப்படி ஒரு பாசத்தோட, ஒரு அன்போட அப்புறம் ஆராய்ந்து. அப்போ உன்னை என்ன எப்படி அறிந்திருக்கிறாருங்க? நம்மள சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து எருமோக்கடா பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிறது தப்பு, உலகம் தப்பாக சொல்லி கொடுக்குறது நமக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீயும் நானும் இன்னைக்கு வரைக்கும் பைபிள் ஒரு வசனம் தெரியுமா? உன்னை முழங்காலில் போட்டு, வசனம் தான் இல்லையா? ஹலோ, உன்னை எதில் போட்டு? யார? எந்த வயசுல? கர்த்தாவே, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ செய்கிறேன். என்னதுங்க இப்ப சொல்லுங்கப்பா, எதில் வச்சு யாரை இடுப்புல வைக்க முடியும்? ஒரு லாஜிக்கா பேசணும். யாரை இடுப்புல வைக்க முடியும்?
இப்போ வெங்கடேஷை வந்து அவங்க அம்மா இடுப்பில் வச்சானா எப்படி இருக்கும்? இல்லை பாலா பிரதர் வந்து நிர்மலா சிஸ்டர் இடுப்பில் வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? பாலா பிரதர் ஏறி நின்றுதான் எப்படி உட்காந்துருப்பாரு? இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்க, உன்னை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? நீ எவ்வளோ வயசாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி தான் பார்க்குறாரு? எனக்கு நீ குழந்தை தான்ப்பா, எனக்கு நீ பிள்ளை தான். உன்னை ஆராய்ஞ்சுட்டே இருப்பேன், உன்னை பார்த்துட்டே இருப்பேன், உன்னை ரசிச்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. வசனத்தை படிங்க. இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்கால் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. இடுப்பில் வச்சு என்ன பண்ணுவாராம்? சுமப்பாராம். முழங்காலில் வச்சு என்ன பண்ணுவாராம்? தாளாட்டுதான். தெரியுமா? நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? 2 காலை நீட்டிப்போம், குழந்தை குப்புறையோ இல்லை எப்படியோ ஒன்று போட்டு என்ன பண்ணுவான்? என்னென்ன பாட்டு வருதோ எல்லாம் பாடி எல்லாம் தட்டி. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு மனுஷன் மதிக்கலைங்க, ஆனால் அந்த அன்பை நம்ம எதிர்பார்க்குறோம். வீட்டில் ஒருத்தர் நம்மளை மதிக்கலை, ஆனால் அந்த அன்பை எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை கருவிலிருந்தே உன்னை சுமந்து நடத்துகிறாரு பாருங்க. அவர் அன்பை விட்டுட்டோம் பாருங்க நம்ம. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரை. இப்போ மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். எனக்கு ரொம்ப பாட்டெலாம் பாடுவேன் நான். எனக்கு ரொம்ப வீட்டில் கூட அப்படி ராத்திரி 2 மணிக்கு பாட்டு பாடினுக்கிறேன். எந்த பாட்டை? எனக்கு சொல்கிற பாட்டெலாம் பாடினுக்கிறேன். இங்கே வந்தால் பாட்டு மாறுது. ஆராதனை போச்சு ஆண்டவர். பாட்டு நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இல்லை, பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நடத்த முடியல. குழந்தையா உன்னை நடத்த முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஏஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போச்சு. அல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை. அழகாக பாருங்க, உண்மை நல்லா இருக்கு. 1 2 3 4. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடாசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. கருவில சுமந்ததை பார்த்தா, தோளில சுமந்ததை பார்த்தா, என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா கூப்பிடுவே, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான் கூப்பிடுவே, உம்மை அப்பான் கூப்பிட ஆசை, உம்மை அப்பான் கூப்பிடுவா, உம்மை அம்மான் கூப்பிட ஆசை, உம்மை அம்மான் கூப்பிடவா. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் தெரியுமா, அது ரொம்ப துக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த தாலாட்டு ஒன்று புரியும். நான்லாம் ரொம்ப ரசித்தேன் அந்த நேரத்தில். எப்படி தெரியுமா, புல்லரிக்கும். ஆஹா ஆஹா, என்ன அற்புதம், என்ன அற்புதம். எந்த வயசில்? 54 வயசானாலும் அவருக்கு எப்படி தான் நான் சொல்லுங்க. உங்கள் பார்வைக்கு தான் வேற, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அப்படி இல்லைங்க. அவர் இடுப்பில் சுமக்கிறவர் முழங்கால வைத்து என்ன பண்ணுவார்? என்ன நல்லா கவனிங்க. ரொம்ப அழுதுட்டேன்னு பாருங்களா, நீங்கள் உடனே வந்துடுவார். யார் வருவா? அம்மா வரணும், இல்லைன்னா யார் வரணும்? அப்பா வரணும். அல்லேலூயா. இதான் சும்மா அழுதுட்டு என்ன விஷயம் என்ன பண்ணுவார்?
உடனே தூக்கி இப்போ சுமந்தா எப்படிங்க இருக்கும் நம்மள? ஆனால் சுமக்கிறது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ராத்திரி ரொம்ப துக்கத்தோட சில நேரத்தில் படுப்போம், உண்மை தானே? காலையில் ஏஞ்சோட எப்படிங்க ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறோம்? அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி துக்கத்தோடு படுக்கும்போது ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாராம்? கீழே இறங்கி வந்து, ஐயோ என் மகன் எப்படிங்கிறான், தலையை, சில பேருக்கு தலையை அப்படி தடவி கொடுத்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். இப்போ ஏசப்பா உங்கள் தலையை அப்படியே தடவி, நீ பயப்படாத பயப்படாத, நான் என்ன பண்ணுறேன், உன்னை உருவான நாள்லேருந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்கிறார். என்னை எப்படிலாம் நேசிக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார். படிக்க தொடர்ந்து படிக்கலாம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை எங்கேருந்து அறிந்திருக்கிறா? நீ கீழே இருக்கிற, அவர் எங்கே இருக்கிறாரு? தூரத்தில் மேலே இருக்கிறாரு. ஆனால் உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லையா, சொல்லும் பாடலாம். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள். ஆமென், ஆமென். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு என்னை சூழ்ந்திருக்கின்றே. ஆமென், ஆமென். நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன மறைவாய், கண்டன மறைவாய் வளர்வது கவனித்தீரே, அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. உனையனை வடிவமைக்கிறார். அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. இந்த பாட்டு தான் இந்த வசனம் சொல்லுங்க. நீங்கள் வேணா படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. டக்குன்னு படிங்க, போல டைம் இல்லை.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. படிங்க பார்க்கலாம். இல்லை 3ஆம் வசனம் படிங்க. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை எப்படி இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. சூழ்ந்தது இருப்பதுன்னா எப்படிங்க? நீ படுத்துட்டு இருக்கிற, உன்னை பக்கத்தில் வந்து அப்படியே சூழ்ந்துட்டு, ஹலோ, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எப்படி பார்ப்பாரா? எருமாடு எப்படி தூங்குது பற்றியா? நம்ம வந்தோம், சோறு போடலை, தண்ணியை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, நல்லா வந்து தூங்குது பேர், அப்படியே சொல்லுவார். ஆண்டவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாரு தெரியுமா? பக்கத்தில் வந்து தூங்குறத எப்படி பார்க்குறாரு? சொல்லுங்களேன். என்ன கூட நான் தூங்குறத எப்படி பார்த்துருப்பார் அவர்? அப்போ தாவி தூங்குறத எப்படி பார்த்துருப்பாரு? அவர் அழகாக நம்மளை என்ன பண்ண ரசிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம மேலே அன்பு இருந்தால் தான் அவர் ரசிக்க முடியும். புரியுங்களா? நம்ம மேலே வெறுப்பு இருந்தால் அவர் ரசிக்க முடியாது. ஆனால் உன்னை இனி இந்த வயசில் கூட அவருடைய அன்பு என்ன பண்ணுது? நம்மை ரசிக்க வைக்கிறது. அவர் நம்மளை ரசிக்கிறார். அல்லேலூயா சொல்லும் பாலாம். அப்புறம் பாடுங்க, படிங்க பார்க்கலாம். என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். எப்படி குழந்தை நடந்தா எப்படி நடக்க தெரியும்? அந்த நடலாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. தடுமாறம்தான் உன் வாழ்க்கையில், தடுமாற்றம்தான், கஷ்டம்தான். எந்த வயசில்? 50 வயசில் நான் கூட யோசனை பண்ண, எடுத்து வைக்க முடியல, என்ன பண்ணலான்னு தெரியல, எடுத்து வைக்க முடியல, தடுமாற்றம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடந்து போப்பா, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ கவலையாக இருக்கிறியா? உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு தெரியலையா? உன் சூழ்நிலை சரியில்லையா? கவலைப்படாத, நீ காலை மட்டும் எடுத்து வை, உன்னை சுற்றிலும் சூழ்ந்து ஆண்டவர் ஒன்று கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து படிக்கலாம். என் வாயில வார்த்தை வருவதற்கு முன்னாடி இதோ கர்த்தாவே அது அத்தனையும் நீ அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை நீ டென்ஷன் ஆகிட்டியா வாழ்க்கையில்? ஹலோ, நான் கூட அப்படிதான் கோபம் ஆகிட்டேன். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருப்பேன். ஆண்டவர் பார்த்தாரு, ரைட்டு. ஆனால் மற்றவங்க அது பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, கோபமான வார்த்தைகள் வரும்போது கூட நம்மளை எப்படி பண்ணுறாராம்? அவர் அறிந்திருக்கிறார், தெரியும் எனக்கு இப்படிலாம் வரும்னு தெரியும். கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு? என்னை சூழ்ந்து என்னை என்ன பண்ணுறாரு ஆண்டவரை? குறை சொல்லலைங்க. மக்கள், மனிதர்கள் உன்னை குறை சொல்லியே உன்னை சாவச்சிருவான். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்றுங்குதுல்ல, ஒரு பாட்டு ஒன்றுங்குதுல்ல, நோயாளியா நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி. இப்போ இயேசுப்பா வந்தார்னா, நோயாளியா நான் இருந்தா சுகப்படுத்துவாரு, என் நோய்களையே நீக்கி நீக்கி சுகம் தருவாரு. அவங்கள மாதிரி. அல்லேலூயா. கடனாளியா நான் இருந்தா பல வெறுப்பார்கள், என் கடனை சொல்லி சொல்லி. எந்த நிலை நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பாருங்க, கவனிங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நேரத்தில் உங்களை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை விட போகிறதில்ல. ஆனால் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எத்தனை நல்லா இருக்கு ஆண்டவர் நடத்துறாரு? எத்தனை சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மள வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இருந்தாலும் நம்மள வெறுக்காதவர் தேவன் ஒருவரே. நோயாளியால் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி யோக வைப்பார்கள். நோயாளியால் நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள்,
வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும், தொடர்ந்து வாசிங்க. ஏங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, இந்த வீட்டில் போய் இதெல்லாம் நல்லா படிங்க. முன்னாடியும் பின்னாடியும் நடுவில் யார்? ஃபெலிக்ஸ். இப்போ நீங்கள்லாம் என் நடுவில் நிற்கிறீங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, முன்னாடியே இருக்கிறாரா? எப்படி இருப்பாந்துருப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்களா? குழந்தை இட்டு போகிறோம், ஒரு சைக்கிள் என்ன பண்ணுவோம்? குழந்தை மேலே ஏற்றிட போகிறேன் சொல்லுவோமா இல்லையாங்க? பாதுகாப்போமா இல்லையா? இல்லைங்க. அப்போ உன்னை எண்ணி எப்படி நடத்துகிறாரு பாருங்களேன். இதுதான் தாவீது சொல்லி கொடுக்குறாரு. நான் படைக்கும் போது நான் சாதாரணமெல்லாம் படைக்கலன்னு, எனக்கு அவருடைய கையில் உருவாக்குனதுனால நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் சொன்னாலும் கூட அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவரோட அன்பு வெளிப்படுத்தி பாருங்க. 6ஆம் வசனம் படிங்க. என்னதுங்க? இந்த அறிவு இது மிகுந்த ஆச்சரியமாய் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல பாலாம். எந்த அறிவு? இந்த அறிவு. எந்த அறிவு? நான் கருவுல இருந்து வெளியில வந்த உடனே அவருடைய அன்பு எனக்கு கிட்ட வந்து எப்படிலாம் நடக்குதான், அப்படிலாம் நடத்தும் பொழுது இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்குது? வா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லும் போது எப்போ தான் சொல்றாரு? ராஜாவான பேர் சொல்றாரு. அப்ப ராஜா ஆகும்போது என்ன வயசு சொல்லுங்க தாவீதுக்கு? நீங்க நல்லா பைபிள் படிக்க தானே கேட்குறேன், எனக்கு தெரியல. ஹலோ, இல்லை வர பைபிள் காலேஜ் வர நடத்துகிறோம் உள்ள. தாவீது ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருக்கும்போது இந்த விஷயத்தை எழுதுறாரு அவரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இந்த அறிவு. எப்போ ராஜா சொல்றாரு? எல்லாம் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த அறிவு இப்போ பொண்ணு இருக்குது, இந்த அறிவு உயரமாக அப்படிலாம் சொல்ல. செல்வாக்கு நிறைந்தவர், தங்கத்தில் பொருள் எப்படி இருக்கிறாராம்? ஏங்க, தங்கத்தில் இப்போ யாராவது வீட்டில் டாப்பை வச்சுருந்தா எப்படிதான் சொல்கிறோம்? டேப்பை வீட்டில் வச்சுருந்தா. தங்கத்தில் டேப் இருக்குதுங்க ஒரு வீட்டில். ஒருத்தர் எப்படி தான் இருக்கிறாரு, தங்கத்தில் எது வச்சுருக்கிறாராம்? ஏதோ ஒன்று வச்சுருக்கிறா, இங்கே பேச வேணாம், ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாராம். அதிகம் ஆச்சரியப்படுறோம். ஹலோ, தாவீது எல்லாமே வச்சுருக்கிறான், அதில் ஆச்சரியப்படலைங்க. அவன் என்ன ரசிக்கிற ஒரு ஆண்டவர், என் மேல் அன்பு காட்டுற ஒரு ஆண்டவர், அதை நினைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உடனே தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன நேற்று ராத்திலேருந்து நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆஹா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கர்த்தருக்கு அல்லேலூயா. 2வது பகுதி பார்க்கலாம். 2வது பகுதி பாருங்க. 7ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இது 2வது பார்ட்டு பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், எடுத்து தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். என்னதுங்க என்ன சொல்றாரு இப்பதான்? இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த நான் 2வது காரியத்துக்கு இருள் என்னை படிங்க படிங்க. இரவுல கவனி, இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் இப்ப கர்த்தர் என் கூட இருக்கிற தெரியுமா? நான் எங்க போனாலும் கர்த்தர் கூடவே வராரு சொன்னார்ல. நான் மேல வானத்துல ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதத்துக்களை போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் செட்டைகளை அடித்து கொண்டு எங்கேயாவது போய் தங்கினாலும் அங்கேயும் இருக்கிறீர் சொல்லிட்டு சொல்றாரு. இருள் ஒரு வாழ்க்கையில் வருது. இருள் சொல்றது பிரச்சனை வச்சுப்பான், கஷ்டங்கள் துன்பத்தை ஏற்படுத்துகிற அத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க. இருக்கும்போது சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் ஆயா தூங்குவேன். ஏன் தெரியுமா? என்னை சுற்றி வெளிச்சம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, மறுபடியும் படிக்கலாம்.
அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். இருள் என்னை மூடிக்கொண்டாலும், இரவுல நான் இருந்தாலும் சுற்றி என்ன இருக்குது? இப்போ சொல்லுங்க, உன்னை சுற்றி என்னதான் இருக்குது? சொல்லுங்க, உங்க சுற்றி என்ன இருக்கு? இப்போ என்ன சொல்லலாம்? பயப்படலாமா? பயப்படலாமா? உங்கள் பிள்ளைங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படலாமா? பாது ரொம்ப எத்தனையோ பாட்டு படிக்கிறார. நாளைய தினத்தை குறித்து ரொம்ப முக்கிய பாடுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜீவனா, எனர்ஜியா. ஓகேவா? பாடலாமா? 1 2 3 4. முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவே துக்கமாய் போயிடுவார் பொழுது. இப்போ அல்லேலூயா. உற்சாகமாக பாடணும். எப்படி பாடணும்? உற்சாகமாக பாடணும். அல்லேலூயா. பாடலாமா? பாடலாமா? எத்தனை பேர் பாருங்க. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. கேடு வரும் நாளி, கேடும் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவா. கேடும் வரும் நாள் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவா. கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவா, கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவா. கலக்கும் எனக்கில்லை, கலக்கும் எனக்கில்லை, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. அல்லேலூயா. வசந்த படிப்போம். 12 வசனம் படிக்க பார்க்கலாம். உமக்கு மறைவாய், எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுத்து படிக்க பார்க்கலாம். உமக்கு மறைவாய் இருளும் அந்தகாரம் படுத்தாது, இரவும் பகலை போல. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி மாற போதான்? சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிரச்சனை தான் இருளாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றுறார்? அவனை வெளிச்சமாக மாற்றுகிறார். இல்லையா? சொல்லும் பார்க்கலாம். சில பேர் இங்கே நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏங்க எவ்வளோ கஷ்டம், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம்? கவனிங்க, மனிதனுக்கு ஏன் தம்ம கஷ்டம் வருது? அந்த பிரச்சனை வந்தால் தான் உன் கூட இருக்கிற நபர் யாருன்னு தெரியும். அப்படி தானே? அப்படி தானே? அல்லேலூயா. உன் சொந்தக்காரனை அங்கே கண்டுபிடிச்சிடலாம். எங்க உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால், அண்ணே பிரச்சனைனா உயிர் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களாமே, ஒருத்தன் உயிர் கேட்குறான், அவனுக்கு பிரச்சனை, ஆனால் அவனும் வரமாட்டான். ஆனால் முதல் ஆள் நிற்கிறது யார் தான்? தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. சொல்லும் பாலாம். அப்போ தெய்வம் கூட இருக்கிற வரைக்கும் தாவீது இதெல்லாம் பாருங்க, ஆராய்ந்து அறிந்து எவ்வளோ அழகாக சொல்லாரு பாருங்களேன். இருள் வருகிறது உண்மைதான், இருட்டாக தான் இருக்குது என் வாழ்க்கையில், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், வெளிச்சமான தெய்வம் என்னோட கூட அந்த இருட்டை கூட பகலை போல என்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளை கண்டு பயப்படலாமா?
பயப்படலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படவே கூடாது, தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிறகு பிரச்சனை கஷ்டங்களை நான் சீக்கிரம் போகிறேன், ரைட் முடிஞ்சிச்சு. 2வது 3வது பாயிண்ட் போயிடலாம், டக்குன்னு பார்க்கலாம். படிங்க 13 படிங்க 15 வசனங்கள் வரைக்கும். உள்ளம் தெரியுங்களை கை கொண்டு இருக்கிறீர். என்னதுங்க? இப்போ இன்னும் அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. தாயின் கர்ப்பத்திலே எப்படி சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை? எத்தனையோ குழந்தை படுத்திருப்பார்ல, ஊனம் உரைகள். ஆனால் என்ன மட்டும் எப்படிங்க? ஆமாம், என்ன மட்டும் எப்படி பார்த்துருங்களா? காப்பாற்றுகிறீர். அப்போ எந்த இடத்துலேருந்து பாதுகாக்கிறாராம்? தாயின் கருவில் இருக்கும்போது என்ன பத்திரமா பாதுகாக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு இந்த பாட்டில் ஒரு வரி பிடிக்கும், ஆனால் பாட முடியாது. இப்போ கொஞ்சம் பாடு, இந்த வசந்த படிச்சுட்டு பிறகு வேணும் அந்த வரிகளை பாடலாம். படிங்க, தொடர்ந்து படிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க, இதை தான் சொல்கிறேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், உம்மை துதிப்பேன், உன் கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு. அப்போ எனக்கும் நல்லா தெரியும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. படிக்கலாம், 15 படிக்க போகலாம். உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. யார் சொல்றது? தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரமிக்கத்தக்க, கவனிங்க, அவர் என்ன சொல்ல? பிரமிக்கத்தக்க மட்டும் படைப்பு இல்லைங்க அவரு நம்மளை. கவனிங்க, பிரமிக்கப்படத்தக்கவர் மட்டும் படிச்சுட்டு அப்படியே விடல அவரு. உனக்கு என்ன செய்யறாராம் அவரை? அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அப்போ உனக்கும் எனக்கும் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்குது? அதிசயமா இருக்கிற. சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதிசயமாய் இருக்கிறது. நான் உண்மையாக சொல்கிறாங்க, இந்த சபை கட்டும் பொழுது தளம் போடணும், என்ன பண்ணணும்னு தெரியல. என்னை உசுப்பேற்று விட்டவங்களாம் என்னை ரணங்கணமாக்கி விட்டானுங்க. எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர் தான். உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை, நல்ல ஒரு இடத்த பார், நல்ல ஒரு இடத்த பார். தினமும் ஒரே பாட்டு தான் இது. சரி, நம்ம தான் விசுவாசம் பண்ணுறேன். சரி, விசுவாசத்தோடு வந்துட்டேன். வந்து எல்லாம் கட்டுறேன், யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரு பாஸ்டர் வந்தார், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணார். எது? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கல்லெல்லாம் இடித்தார். கட்டுங்க, என் பங்கு இருக்குன்னாரு, கை விட்டார். இந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார், ஃபஸ்ட்டு சர்ச்சு கட்டிங்க, என் பங்கு இருக்குன்னாரு, கை விட்டார். ஹலோ, பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அவர் எனக்கு இன்னைக்கு செய்தாருங்க. எனக்கு அப்போதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், வார்த்தை அது வார்த்தை தான், ஆனால் இவர் அப்படி இல்லை, அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கமிட்டி மீட்டிங் நடக்குது ராயபுரத்தில். குறைகளை சொல்லுங்கன்னு நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். என் கைக்கு வந்தது, நேரம் மைக்கு வாங்க, ரொம்ப குறைக்குதுன்னு. பாஸ்டர் அப்படியே அப்செட் ஆகிட்டாரு. நான் சார் ரொம்ப குறைக்குதுங்க ஐயா, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறை நினைக்காதீங்க, எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுங்க, இந்த ஊழியத்தின் மேலே நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம், எங்கள் சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க. அப்போ தான் சொன்னேன், என் சபை கட்ட வேண்டாம், என் சபை கட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, ஆனால் என் ஆண்டவருக்கு இருக்குது. கவனிங்க, சில நேரத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் கை விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதான்? உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயங்களை. ஆமாம், அல்லேலூயா. அவர் கிரியை அப்படி தான் இருக்கும், சில நேரத்தில் பிரமிப்பாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லும் பாலாம், நல்ல அல்லேலூயா சொல்லும் பாருங்க. இன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டமாக நடந்தது. நேற்று நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பாஸ்டர் இதை போய் என் சர்ச்சில் கொடுக்குறேன், என் சர்ச்சில் என் மக்கள் எனக்காக, என் சர்ச்சுக்காக ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க, இதை கொடுத்தா வாங்குவாங்களா ஒரு டவுட்டோடு தான் வந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதான் பிரமிக்கத்தக்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் மாறாது. அப்போ உன் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை
செய்வார். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் செய்த ராஜாவாக மாற்றி இருக்கிறாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவனை என்னை எங்கே மாற்றிட்டாருப்பா? வெறும் ராஜாவை மாத்திரம் பரவாயில்ல, ஒவ்வொரு யுத்தத்தையும் நான் போய் சந்திக்கும் போது அதில் ஜெயத்தை கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லா. இது 3வது காரியம், நல்லா கவனிங்க. அப்போ 4வது காரியம் பாருங்க. படிங்க 16 வசனம் மட்டும் படிங்களேன். என் கருவை கண்டது இல்லாத பொழுது அனைத்தும் நாட்களும். கவனிங்க கவனிங்க கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். நான் ரட்சிக்கப்பட்டு புதுசில் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கருவை உருவாக்கலாங்க, உருவாக்கத்துக்கு முன்னாடியும் சொல்கிறாரு. யாரே? தாவீது. இப்போது உன் கை எப்படி இருக்கு யாருக்குன்னா தெரியும்? அல்லேலூயா. ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் இருப்பார், பார்த்தீங்களா? ஒரு பெரிய தப்பை வச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலையா? நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, இதை பார்க்க மாட்டேன்றீங்களே. எதற்கு? அவர் சொல்கிறார், என்னுடைய தொப்பையை குறித்து நான் கவலைப்படல, அதை என்ன பண்ணுறேன், வியாபாரமாக பண்ணிட்டார். அதை எப்படி பண்ணுறாரு அவர்? அதை யூடியூப்பில் லைக் என்ன பண்ணுறாரு, அழுறாரு. எல்லாரும் பார்க்குற ஃபாரினர் அவர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ ஆண்டவர் கருவை உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி உன்னை இப்படி தான் படிக்கணும். இப்போ நீங்கள் சொல்ல போகலாம், எத்தனை பேர் இங்கே அழகாக இருக்கிறீங்க? தப்பாக தான் நான் கேட்டேனா? நல்ல விஷயமா தான் கேட்டேன். எத்தனை பேர் நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் இல்லை, நீங்கள். சொல்லுங்கள். காருங்க. ஆமாம், அழகாக தான் இருக்கிறோம். சொல்லுங்களேன். இதோ சொல்கிறதுக்கு அங்கே இவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நல்லா படைக்கும் போதே உருவாக்கும் போது 1000 பிரச்சனை வருது. இன்னும் என்னையும் குறையா படிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம தாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அனாதையாக விடப்பட்டிருப்போம். எந்த ஆஸ்பத்திரியில் அனாதை போனோமா இருந்திருப்போம் தெரியாது. எந்த ரோட்டில், நான் உண்மையாக சொல்கிறேங்க, நான் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, சின்ன ஒருத்தவங்க போய் கேட்குறான், ஐயா ரோட்டில் இருக்கிறீங்களே கஷ்டமா இல்லையா? அவர் கண்ணில் தண்ணி கொட்டுது. ரோட்டில் உட்காந்துக்கிறாரு, அழுகுறாரு. அவர் சொல்லிட்டு, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா படிக்க வச்சேன், என் பிள்ளைங்க எல்லாரும் என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மாவை ராத்திரியில் கிட்டத்தட்ட ஏஞ்சி நடக்கூட முடியாது, எத்தனை கார்லாம் தூக்கி வெளியில் போட்டு போயிட்டானுங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த சூழ்நிலை உனக்கு எனக்கு ஒரு நாள் நடக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. இது அப்படியே பாடுங்க இருங்க. உன்னுடைய வாழ்க்கை தரிசனம் வேற. நல்ல பொருள். ஏன் தரிசனம் வேற? எனக்கு ஊழியம். அப்போ உன் தரிசனம் என்ன? உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் வேலை, வருமானம், சுகம், இல்லை ஆசீர்வாதங்கள், இதெல்லாம். இப்போ இதை வச்சு அந்த நினைப்பில் வச்சு பாடுங்க. இல்லை, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, உருவானது கருவிலே உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா மக்கள் நன்றி சொல்லு. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்தில். பண்ணலாமா? ரைட்டா? தாயின் கருவிலே. ரைட். 1 2 3 4. தாய் உருவாகும் என் கருவை கண்டேயா, என் பெயர் உருவாகும்
கொண்டீரையா. அழைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு ஊரை விட்டு பிறக்க செய்தி பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தி. ஒரு 5% அப்படியே கூட்டலாமா? கொஞ்சம் ஸ்பீடு அப்படி போகலாமா? ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் அப்படி போகலாமா? ஐயோ, நான் சொல்கிறது புரியுதா? என்ன துக்கப்பட்டு எனக்கே சந்தோஷமாக நான் இப்போ ஆவியில் நிரம்பி. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லப்படுது பாருங்க, 3வது வரி என்ன சொல்றேன்? அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் பாடலாமா? இந்த பாட்டு பாடுங்க, உற்சாகமாக போகிறோம். உன்னை நினச்சி தான் பாடணும். நீ என்ன நினச்சி பாடாத, நான் என்ன நினச்சிட்டு பாடுறேன், நீ உங்களை நினச்சி தான் பாடுங்க. பாடுங்க அல்லேலூயா சொல்ல பாடலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க நினச்சி பாடாதீங்க, தப்பு. உன்னை நினச்சி பாடுங்க. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு ஊரை விட்டு பிறக்க செய்து பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு ஊரை விட்டு பிறக்க செய்து பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. ஆயுருவாக கருவை கண்டீரையா. நான் முடிச்சிடறேன். மணி 11 ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். தாவீது இப்படிலாம் நினச்சி அந்த பாட்டை எழுதுறாரு அவர். அது பாட்டு, அது அந்த பாட்டை எப்படி எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்களேன். அப்போ உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் தாவீதை மட்டும் நினைக்கல, உன்னையும் நினைச்சிருக்கிற, என்னையும் நினைச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பாட்டு பாடும்போது எனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறார். ரொம்ப பேர் வயசான பிறகு ஆண்டவர் என்னை எப்படி காப்பாற்ற போகிறாரு, என் காலம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உன்னை படைத்தவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை கடைசி வரைக்கும் அவர் நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை நித்தமும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். ஆமாம், இன்றைக்கி விசேஷ பாடல் என்ன பாடுவாங்கன்னா, அவங்க பெஸ்ஸி அவர்கள் ஒரு காணிக்கை பாடம் பாட போகிறாங்க. ஏன்னா அவங்க சீட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பாடல் அவங்க மட்டும் பாட்டோம். சரிங்களா? அதனால் அவங்க காணிக்கை பாடல் பாடுவாங்க. நல்லா கவனிங்க. எத்தனை உற்சாகமாகறீங்க? சத்தமாக சொல்லலாம் எல்லாமே. அல்லேலூயா. என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து ஆமாம், நல்ல வேலை நான் பட்டேன். வருகிற வெள்ளிக்கிழமை தீபாவளிக்கு வைக்க வேண்டிய ப்ரேயரை மறுநாள் நம்ம வைக்கிற லீவு 4 நாள். காலையில் வைக்கலாமா மாலையில் வைக்கலாமா? நான் யோனா பற்றி எடுக்க போகிறேன். யோனா பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் யோனா புஸ்தகத்தின் பற்றி ரொம்ப விஷயங்களை எடுக்க போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், அறியாத விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் வைக்கலாமா மாலையில் வைக்கலாமா? சீக்கிரம் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். காலையில் வைக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இல்லை, மாலையில் வைக்கிற கரங்களை உயர்த்துங்க. அப்போ மாலையிலே வச்சிடலாம். கர்த்தர் ஆமாம், இதுக்காக ஒரு 4 பேர் கை தூக்குனாங்க. அதுக்காக கை தூக்கலை யாருமே. சரி, ரைட். இப்போ காணிக்கை பாடல் அவங்க பாடுவாங்க. என்ன பண்ணுங்க? காணிக்கையை ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறத போடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. சரி, பாடுங்க. ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன். எனக்காக ஜீவன் தந்த நேசரை நாடுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன். எனக்காக ஜீவன் தந்த நேசரை நாடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையுமே, அகமகிழ்ந்தேன் அவரினிலே. அவரே என் வாழ்வில் அர்ப்பணம், அவரே என் வாழ்வில் உன்னதம்.
ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன். எனக்காக ஜீவன் தந்த நேசரையே நாடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையுமே அகமகிழ்ந்தேன் அவரினிலே. அர்ப்பணித்தேன் என்னை அகமகிழ்ந்தேன் அவரின். அவரே என் வாழ்வில் அர்ப்பணம், அவரே என் வாழ்வில் உன்னதம். ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன். எனக்காக ஜீவன் தந்த நேசரையே நாடுவேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த காணிக்கையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த தாவீதை போல ஆண்டவரே அவர் சொன்னதை போல அவருக்காக செய்த கிரியைகள் அதிசயமானவைகள். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தாவீதுக்கு மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையும் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்ததிலே நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இந்த கொடுக்குற காணிக்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சுகமும் பலனும் தங்கியிருப்பதாக. தொடர்ந்து கர்த்தர் நன்மையான காரியங்களை தாவீது